அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 30ஆக அதிகரித்திருக்கிறது. சிகிச்சை பெற்று வருவோரில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், எந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார்? தற்போதைய சூழ்நிலை என்ன? சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆனந்தன் என்பவர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். ஏறக்குறைய 30 பேர் இதுவரை கள்ளச்சாராயம் குடித்த விவகாரத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 101 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 30 பேர் உயிரிழந்திருக்காங்க. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 101 பேர் அனுமதிக்கப்பட்டாங்க. சேலம், விழுப்புரம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனையிலேயே தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 18 பேருடைய உடல்கள் இதுவரை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலிருந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை விசாரணையும் நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி போலீசார் இன்றைய தினம் இந்த விசாரணையை தொடங்க இருக்காங்க. நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காமிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதற்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்டில் தற்பொழுது தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனை மட்டுமல்லாமல் சேலம், விழுப்புரம், அதேபோல ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனையிலும் இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 2 பெண்கள் உட்பட 30 பேர் உயிரிழந்திருக்காங்க. தற்பொழுது சற்று முன்பு இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஆனந்தன் என்பவர் சேலம் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். 2 பெண்கள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நேற்றைய தினமே நாம் பதிவு செய்தது போல ஒரு 65 வயது மூதாட்டி வீட்டிலேயே விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருந்தார். அவருடைய மனைவி, அவருடைய மகனும் சாராயம் அருந்தி தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து மருத்துவ குழுவும் அதே போல அதிகாரிகளும் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து அதே போல வேறு ஏதாவது மற்றவர்களுக்கு ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக இங்கிருந்து கொண்டு செல்வதற்கான அனைத்து ஆம்புலன்ஸ் ஊர்திகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே 18 ஆம்புலன்ஸ் இதற்கென்று தனியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காவல்துறை வந்து கள்ளக்குறிச்சியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த சம்பவத்தை அடுத்து உறவினரிடம் உடலை ஒப்படைப்பது, மற்ற எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை தாண்டி மத்திய மண்டலத்திலிருந்தும் காவல்துறை வந்து இங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அதே போல இந்த சாராயம் விவகாரம் தொடர்பான விசாரணையும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. சிபிசிஐடி போலீசார் தனிப்படை அமைத்து சிறப்பு குழு ஒன்று இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட சாராயம் ஏற்கனவே ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு மெத்தனால் கலந்திருப்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு 2 அமைச்சர்கள் நேரில் வந்து சிகிச்சை குறித்தும் இங்கு நடைபெற்ற சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டாங்க. ஏற்கனவே ஏவாவேலு மற்றும் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட 2 மூத்த அமைச்சர்கள் வருகை தந்து நேற்றைய தினம் மருத்துவமனையிலே இருந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மருத்துவ குழு அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. இந்த சம்பவத்தை எப்படி நடந்தது, எவ்வளவு நாட்களாக நடந்தது என்பது குறித்த விசாரணையும் தனியாக தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மதுவிலக்கு காவல்துறை மட்டுமல்லாமல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட 10 காவலர்கள் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் இதில் யார் யாரெல்லாம் கவனக்குறைவாக இருந்தார்கள் என்பது குறித்த விசாரணையும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய ஒரு 30க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் தற்போது சிகிச்சை பெற்று வர்றாங்க. கோகுல், இந்த விசாரணை என்பது யார் யாரிடமெல்லாம் நடத்தப்படுகிறது? அது மட்டுமில்லாமல் இன்னமும் வந்து உடல்நிலை குன்றி வேறு யாராவது அனுமதிக்கப்படுகிறார்களா? எத்தனை பேர் தற்போது சிகிச்சை பெற்று வராங்க? தொடர்ச்சியாக ஏற்கனவே 101 பேர் அனுமதிக்கப்பட்டாங்க. அனுமதிக்கப்பட்டதில் இதுவரை 30 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. மேலும் மேல் சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கருணாபுரத்தைச் சேர்ந்த ஜீவா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே கருணாபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தனும் அவருடைய சகோதரர் தனசேகரனும் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜீவா என்ற 3வது நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கென்று சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கானது விசாரணை
விசாரணையை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் 3வது நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த கருணாபுரம் பகுதியில் இது போன்ற கள்ளச்சாராய விற்பனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்ததாகவும் அதை காவல்துறையினர் ஏற்கனவே பொதுமக்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட நபர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கருணாபுரம் பகுதியில் மட்டும்தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்யப்பட்டதா, வேறு எந்தெந்த பகுதியில் விற்பனை செய்யப்பட்டது? குறிப்பாக இங்கு 2 தினங்களுக்கு முன்பு தேர் திருவிழா உள்ளிட்ட பல திருவிழாக்கள் நடந்திருக்கிறது. அந்த திருவிழா பகுதியிலேயும் இது போன்ற கள்ளச்சாரம் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அதேபோல மற்ற விசேஷங்களுக்கும் மற்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் இங்கிருந்து கள்ளச்சாராயம் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எந்தெந்த கிராமங்களில் கள்ளச்சாராயம் கொண்டு செல்லப்பட்டது, யார் யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் வீடுதோறும் மருத்துவக் குழு சென்று, அதாவது அருகாமையில் கள்ளக்குறிச்சி நகரத்தை சுற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய 10-15 கிராமங்களுக்கு மருத்துவக் குழுக்கள் சென்று யாருக்காவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பெறுவதற்கான நடவடிக்கைகளையும் மருத்துவக் குழு ஈடுபட்டிருக்காங்க. அவர்களோடு சேர்ந்து வருவாய்த்துறையினரும் அந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. யாருக்காவது அறிகுறிகள், அதாவது கண்ணெரிச்சலோ வேறு ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக மருத்துவ குழுக்களே இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் சென்று நேரடியாக வீடு வீடாக சென்று இது போன்ற தகவல் குறித்து விசாரணை நடத்தி அவர்களுக்கு உடல்நலக்குறைவு இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது கைது நடவடிக்கை 3ஆக உயர்ந்திருக்கு. 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிபிசிஐடி போலீசாருடைய விசாரணை இன்று தீவிரப்படுத்தப்பட உள்ளது. சிபிசிஐடி போலீசாருக்கு விசாரணைக்கு என்று ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தின் குறித்து முதலமைச்சரும் இன்றைய தினம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். முதலமைச்சர் டிஜிபி, தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளோடு காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. கோகுல், ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக கோவிந்தராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது மேலும் ஒருவர் இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க சொன்னது மாதிரி அருகில் இருக்கக்கூடிய எந்தெந்த கிராமங்கள்லாம் விற்கப்பட்டது என்பது விசாரணை நடைபெறுவதோடு மட்டுமல்லாமல் எந்தெந்த கிராமங்களிலிருந்தெல்லாம் குறிப்பாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம இந்த கருணாபுரம் பகுதி என்பது கள்ளக்குறிச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த கருணாபுரம் பகுதிக்கு தான் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கவங்க பல கிராமங்களில் இருக்கவங்க இங்க வந்து இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி சென்றிருக்காங்க. பல ஊர்ல திருவிழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கு இந்த கள்ளச்சாராயமானது இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நேரடியா இப்ப கேட்கலாம் சார், இப்ப எவ்வளவு பேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க சார்? எவ்வளவு பேர் ட்ரீட்மெண்ட்? மருத்துவத்துறையோட இணை இயக்குனர் தற்பொழுது செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் கேட்கலாம். சார், இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எந்தெந்த கிராமங்கள்ல இது மாதிரி பிரச்சனை இருக்கு? சங்கராபுரம் தேவபாடில இருந்து வந்துக்கிறோம். சங்கராபுரம் வரைக்கும் இப்ப இந்த பிரச்சனை. ஆமா, சங்கராபுரம் அப்பா சீரியஸா இருக்கு. எத்தனை கிராமத்துல இருந்து எந்தெந்த கிராமம்? நான் எங்க அப்பா பாடலாம் தேவபாடலாம். நான் இங்க கள்ளக்குறிச்சியில இருக்கிறேங்க. நைட்டு ஒரு 10:30 மணிக்கு என் கம்ப்யூட்டர் போன் பண்ணாரு. போன் பண்ணி உங்க அப்பா சீரியஸா இருக்காரு, நான் சங்கராபுரம் ஜிஹெச்ல அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சங்கரா ஜிஹெச்ல இருந்து இங்க வர வச்சு 10:30 மணில இருந்து இதுல வெண்டிலேட்டர்ல போட்டு வச்சிருக்காங்க. இங்க எத்தனை கிராமத்துல இதை வாங்கி குடிச்சிருப்பாங்க? கருணாபுரத்துல தான் வித்தாங்க மொத்தமா. ஆமா, கருணாபுரத்துல தான் எல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. தேவபாடலாம் சுத்து கிராமம் எல்லாம் இருக்குது. மொத்தம் எத்தனை பேர் உள்ள ட்ரீட்மெண்ட் இருக்காங்க? உங்க வீட்டுல யாரும் இருக்காங்க? எங்க வீட்டுல தான் எங்க அண்ணன் இருக்காரு. அவர் எங்க செத்துப்பாரு சார். எங்க அப்பா சொந்த அப்பா இருக்காரு. என்ன சம்பவம்? என்ன சார் நடந்துச்சு? என்ன சம்பவம் நடந்துச்சு? காலையில இருந்து இங்க கள்ளக்குறிச்சி வந்து வாங்கி குடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க குடிச்சிட்டு இருந்ததுக்காக 10:30 மணிக்கு தான் அந்த எஃப்ஐஆர் காமிச்சிட்டு இருக்கு. 8 மணி பத்திரிக்கை? எந்த பத்திரிக்கை? 9:09 நைட்டு. ஆமா, நேற்று நைட்டு 9:00 வாங்கி குடிச்சது. இப்ப அது காலையில இருந்து குடிச்சிட்டு இருக்காரு. காலையில இருந்து? ஆமா. எங்க கிடைச்சிச்சு? அது கருணாபுரத்துல. இப்ப ரெகுலரா எப்பவுமே வழக்கமா கிடைக்கிறது? எப்பவுமே வழக்கமா கிடைக்குது. நேத்து இங்க வந்திருக்காரு. இங்க வந்து குடிச்சிருக்காரு. எத்தனை வயசு இருக்கு அப்பா? அவர் 72. தொடர்ந்து இது போன்ற உடல்நலக்குறைவு ஏற்படுறவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மற்றொரு நபரும் தற்பொழுது இங்கிருந்து அழைத்து செல்லும். சார், இப்ப எந்த ஏரியால இருந்து? எந்த மேல படங்க என்னாச்சு சார்? என்னாச்சு? 4 நாளைக்கு முன்ன சரக்கு சாப்பிட்டு போறாரு சார். அவர் 2 நாள் ஹாஸ்பிட்டல் காட்டினா சரியா போயிடுச்சு. திரும்பி இன்னைக்கு கை கால் வரல ஏத்து போனோம். அதான் 4 நாள் ஆச்சா? 4 நாள் ஆச்சா? நான் குடிச்சு 4 நாள் ஆச்சா? எந்த ஊர்ல வாங்கினாங்க? அது எங்க கோட்டை கடையில் தான் வாங்கிருப்பாங்க. எந்த ஊர் நமக்கு நாம இருக்கு. சாராயமா என்னது? இல்ல பாட்டில். நீங்க எந்த ஊர்? நீங்க எந்த ஊர்? கள்ளக்குறிச்சி பக்கம் தானா? ஆமா. தொடர்ந்து
இது போன்ற உடல்நலக்குறைவு அதாவது நம்ம ஏற்கனவே உங்க சொன்னதை கேட்டார்கள் 4 தினங்களுக்கு முன்பு இது போன்ற சாராயத்தை அறிந்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. இந்த 3-4 நாட்களில் இது போன்ற யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மருத்துவ குழுக்கு சென்று நேரடியாக வீடு வீடாக சென்று உடல்நலக்குறைவு ஏற்படுபவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சார், இப்ப உங்க வீட்டுல யாரும் இருக்காங்களா? தெரிஞ்சுக்கிறாங்க. யாரு இருக்கா? எந்த ஊருக்கு? எந்த ஊர்ல இருக்கீங்க? கருணாபுரம் தான். நீங்களா? கருணாபுரம் தான். ஆமா, இல்ல நான் கருணாபுரம் மாமாந்தூர். இல்ல, இவங்க யார அட்மிட் ஆயிருக்காங்க? தெரிஞ்சவங்க அட்மிட் ஆயிருக்காங்க, பார்க்கலாம்னு வந்திருக்கோம். என்ன பிரச்சனை சார்? என்ன சொல்றாங்க? சாராயம் குடிச்சிட்டாங்க. சாராயம் குடிச்சாங்க. எப்ப குடிச்சாங்க சார்? நேத்து குடிச்சிருக்காரு. என்ன வயசு இருக்கு அவருக்கு? அவருக்கு 48 வயசு இருக்கு. எவ்வளவு நாளா விக்கிறாங்க சாராயம்? நமக்கு தெரியாது சார், நம்ம வெளியூர். ஆமா. தொடர்ந்து இது போன்ற உறவினர்களும் பலரும் தங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக வெளியே மருத்துவமனைக்கு வளாகத்திற்கு வெளியே காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 100கணக்கான உறவினர்கள் நேற்று முழுவதுமே இரவு முழுவதுமே மருத்துவமனை வளாகத்திற்கே வெளியில் காத்திருந்தார்கள். பல மாவட்டங்களிலிருந்து காவல்துறை தற்பொழுது கள்ளக்குறிச்சிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கார்கள். வேற அசம்பாவித சம்பவங்களோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கருணாபுரம் பகுதி என்பது கள்ளக்குறிச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய பகுதி. கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான் இந்த கருணாபுரம் பகுதி இருக்கிறது. அந்த கருணாபுரம் பகுதியில் தான் பல ஆண்டுகளாக இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பல நாட்களாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த கள்ளச்சாராயம் குறித்து பொதுமக்கள் ஏற்கனவே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் தரப்புல நேற்றைய தினம் உறவினர்கள் தரப்புல முன் வச்சாங்க. அந்த நடவடிக்கைக்காக தான் ஏறக்குறைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட 10 காவலர்கள் இதுவரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உளவுத்துறை வாயிலாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். உளவுத்துறை இது போன்ற சட்டவிரோத செயல்களை கண்காணிக்க வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் உட்பட டிஜிபி உட்பட பலர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக இதில் அஜாக்கிரதையாக இருந்து கவனக்குறைவாக இருந்துதான் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஏறக்குறைய இதுவரை 30 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் பலர் ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வர்றாங்க. இப்போ மட்டும் இல்லாம தொடர்ந்து பலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அங்கிருந்து பலர் வந்துகிட்டு இருக்காங்க. இதுவரை 18 ஆம்புலன்ஸ்கள் இங்கே தயார் நிலையில் இருக்கிறது. பல்வேறு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மருத்துவ குழுக்கள் சென்றிருக்காங்க. அங்கு யாருக்காவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை மட்டுமல்லாமல் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிப்பு உள்ளே கொண்டு செல்வதற்கு சிகிச்சை பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சென்னை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மருத்துவமனையிலிருந்து மருத்துவ குழுவினரும் இந்த சிறப்பு சிகிச்சைக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார். கோகுல், தற்போது